ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.6 சாப்டர் நம்பர் 2 இங்கே பாருங்கள். ஸோ இதில் கிவன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z1 Z2ன்னு சொல்லி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை ஃபைண்ட் Z1 by Z2 இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டு கேட்குறாங்க. சரி, ரைட். அப்படின்னா என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. ஸோ Z1ஓட வேல்யூ என்னது 3 - 2i, Z2ஓட வேல்யூ 6 + 4i. ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணியாச்சு. பட் இது ரெக்டாங்குலர் ஃபார்மேட் கேட்குறங்கிறனால மேலே கீழே நம்ம எதால் மல்டிபிள் பண்ணிக்கிருக்கோம், காஞ்சிகேட். காஞ்சிகேட்டுன்னா ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதோட இமேஜினரி நம்பரை மட்டும் மாற்றி எழுதுனா போதும். பாருங்கள், 6 - 4i மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ண முடிஞ்சு. இப்போது இந்த டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 6 + 4i, இங்கே 6 - 4i. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 6² + 4² எழுதிக்கலாம். ஸோ 6² வேல்யூ என்னது 36, 4² வேல்யூ 16. மேலே நியூமரேட்டர் அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதா. பாருங்கள், 3 × 6 18, அதுக்கப்புறம் 3 × 4 12i, அதுக்கப்புறம் எகெயின் 2 × 6 -12, இங்கே -2 × -2 ப்ளஸ் ஆயிரும். ஸோ i × i, i². இங்கே அடுத்தது i² வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், என்னென்னா -1. சரியா, ரைட். அடுத்தது ஸோ இங்கே பாருங்கள் 12 12 24ன்னு எழுதிக்கலாம். ஸோ 18 - 8ன்னு வரும். ஸோ 18 - 8 என்னது 10 - 24i/52. இதை நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ மேலேயும் கீழே காமனாக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி கூட பிரிச்சுக்கலாம், 10/52 - 24/52i. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 5/26, மேலே வந்து 12/26. திருப்பியும் வந்து இதால் அடிக்கலாம், 12/26i. எகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6/13. ஸோ நம்மளுக்கு இதுவே போதுமானது. இல்லை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இதோட எக்ஸாம்பிள் 2.6 முடிஞ்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ.